ஒரு ஃபிலிம் வந்து ஹிட் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய ஹீரோலாம் வேண்டாம். 500 கோடி பட்ஜெட் தான் வேணும் அப்படின்னு சொன்ன காலம் எல்லாமே வந்து போயிடுச்சு. சினிமாவோட ஃபார்முலாவே வந்து மாறிடுச்சு. வெறும் 90 கோடி பட்ஜெட்ல எடுத்த ஒரே ஃபிலிம் வேர்ல்டு வைடா பார்த்தீங்கன்னா, 800 crore வந்து வசூல் பண்ணி பாக்ஸ் ஆஃபீஸையும் வந்து அதர வச்சிடுச்சு. அந்த ஃபிலிம் என்னன்னு தெரியுமா? அதுதாங்க சாவா. பாலிவுட்ல ரிலீஸ் ஆன இந்த ஃபிலிம் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு ஹியூஜ் சக்சஸ் ஆயிருக்கு. விக்கி கௌஷல், ரஷ்மிகா மந்தானா இந்த ஃபிலிம்ல வந்து நடிச்சிருக்காங்க. இந்த ஃபிலிம் லாஸ்ட் இயர் February 14th வந்து ரிலீஸ் ஆச்சு. சம்பாஜி மகாராஜா கேரக்டர்ல நம்ம எல்லாரையுமே இமோஷனலா வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாரு. ஒரு அரசன் வந்து அவரோட நாட்டுக்காக எப்படி கடைசி வரைக்குமே போராடி இருக்காரு, எப்படி டெரிபிள் பெயின் எல்லாமே வந்து அனுபவிச்சாரு அப்படின்னு வந்து கிளியர் கட்டா வந்து காமிச்சிருக்காங்க. லாஸ்ட் இயர் ரிலீஸ் ஆன ஃபிலிம்லயே பாத்தீங்கன்னா அதிகமா கலெக்ஷனான இந்தியன் ஃபிலிம் அப்படின்ற பெருமை சாவாக்கு தான் வந்து கிடைச்சிருக்கு. சிவாஜி சாவந்த் எழுதின சாவா அப்படின்ற மராத்தி நாவல் பேஸ் பண்ணி வச்சுதான் இந்த ஃபிலிம் வந்து எடுத்திருக்காங்க. சாவா அப்படின்னா சிங்கக்கூர்ல ஏதாவது லைன்ஸ் மெயின் அப்படின்ற அர்த்தம். சத்ரபதி சிவாஜியோட பையனா வந்து சம்பாஜி மகாராஜாவோட லைஃப பத்தி பேசுற இந்த ஃபிலிம் சிவாஜி சாவந்த் எழுதின புக்ல இருந்தது வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த ஃபிலிமுக்கு வந்து ஏஆர் ரஹ்மான் தான் வந்து மியூசிக். சோ அதுவே பாத்தீங்கன்னா இன்னொரு பெரிய பிளஸ், நிறைய சீன்ல பேக்ரவுண்ட் மியூசிக் கேட்டாலே கூஸ் பம்ப்ஸ் வரும். முக்கியமா இந்த ஃபிலிம் பாத்தீங்கன்னா பெரிய விஎஃப்எக்ஸ், ஓவர் ஆக்ஷன், கமர்ஷியல் ஃபார்முலா எதுவுமே இல்ல. ஸ்ட்ராங் ஸ்டோரி அண்ட் இமோஷன், பவர்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் மூலமா தான் வந்து ஜெயிச்சிருக்கு. மராத்தியர்களோட பெருமையை வந்து பேசுற மாதிரி தான் இந்த ஃபிலிம் இருக்கு. சோ மகாராஷ்டிரால வந்து திருவிழா மாதிரி வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. தியேட்டர்ல எல்லாருமே கிளாப் பண்ணி அழுது விசில் அடிச்ச வீடியோ எல்லாமே வந்து வைரல் ஆச்சு. 37 நாள்ல 775 கோடி வசூல் ஆயிருக்குது. இப்போ டோட்டல் கலெக்ஷன் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 800 crore வரைக்குமே வந்து போயிருக்கு. 90 கோடி பட்ஜெட்ல எடுத்த ஃபிலிம் இப்போ 800 கோடி ரூபாய் வந்து வசூல் ஆயிருக்கு. அப்போ இது வந்து சாதனையா இல்ல வேற என்ன அப்படின்னு நீங்களே சொல்லுங்க. இப்போ ஒரே கொஸ்டின் என்ன பாத்தீங்கன்னா, நீங்க இன்னும் வந்து சாவா படத்தை பார்க்காம இருக்கீங்க, பார்த்துருந்தா எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இப்படி பாக்ஸ் ஆஃபீஸை கலக்கிற ரியல் சினிமா ஸ்டோரி, தெரியாத பிஹைண்ட் த சீன் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து கண்டினியூஸா வந்து பார்க்கணும்னா இப்பவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை வந்து மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க.